அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு இமாம் நசை அவர்கள் தங்களுடைய சுனனுல் குப்ராவில் அந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பு செய்யப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை அல்லாஹ்வுடைய பேரில் அறுத்து குர்பானி கொடுத்து நீங்கள் மக்களுக்கு பங்கு வச்சிருங்கன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்கிறாங்க, மக்களுக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அந்த பணியாளர்கிட்ட ஒவ்வொரு வீடு வீடாக போய் கொடுத்துட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் பணியாளர்கிட்ட கேட்டாங்க, இந்த இறைச்சியை வாங்கக்கூடிய அந்த நபர்கள் என்ன சொன்னாங்க என கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, அபிவிருத்தி செய்வானாக என்ற துவா செய்தார்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, உடனே பாரக்கல்லாஹு ஃபீஹும், அல்லாஹ் அவர்களிலும் பரக்கத்தை அபிவிருத்தி செய்வானாக என்று சொல்லிவிட்டு, இந்த இறைச்சியை பங்கு வைத்ததனுடைய முழுமையான கூலி நம்மளுக்கு கிடைத்து விட்டது, அவர்களுக்குண்டான பிரார்த்தனைக்குண்டான பதிலாக நாமும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து விட்டோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸினுடைய யதார்த்தமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு நபருக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்தோம் என்று சொன்னால் நம்ம மனசு என்ன செய்யுது, அவர்கள்ட்ட இருந்து ஒரு நன்றி உணர்வை எதிர்பார்க்குது. இது எல்லா மனிதனிடமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒரு நபருக்கு உதவி பெற்று அவருக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில் ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான கூலியை வழங்குவானாக என்று சொன்னால் கூட போதும், அந்த உதவி செய்த அந்த நபரை புகழ்ந்ததுன்னுடைய இடத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு ஹதீஸில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அதனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதேபோல் தான் படைத்த இறைவனும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தாலா சொன்னதாக நபி தோழர் அபு சைதினில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு தபரானி, இப்னு ஹிப்பான் மற்றும் பைஹக்கி போன்ற ஹதீஸ் நூறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹு தாலா ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்துறான், அவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு 5 வருஷங்கள் வரை அந்த மனுஷன்லேருந்து அந்த நன்றி உணர்வை இறைவன் எதிர்பார்க்குறான். ஆனால் 5 வருஷங்களும் எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கு பின்னாலும் இறைவனை நினைக்காத அந்த சூழ்நிலை வருதுகிற அல்லவா, அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், இவனை விட இழப்பிற்குரியவன் வேறு யாருமே கிடையாது என்று அல்லாஹு தாலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எப்படி நம்ம நன்றி உணர்வை எதிர்பார்க்குறோமோ அதுபோல் தான் படைத்த இறைவனிடம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான்.